வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி நீட் வினாத்தாள் கசிவு விவகார போராட்டங்களில் வெளிநாட்டு சதி இருக்கலாம், உண்மை கண்டறிந்து இளைஞர்கள் செயல்பட வேண்டும் என்று லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். புதுவையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம், அதனைத் தொடர்ந்து நடைபெற்று வரும் போராட்டங்கள் மற்றும் மாணவர்கள் தொடர்பான பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தார். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தை முன்னிறுத்தி டெல்லி ஜந்தர் மந்திரில் நடைபெறும் போராட்டங்கள் குறித்து பேசிய அவர், இளைஞர்களை திசை திருப்பும் முயற்சிகளும் இந்தியாவின் சர்வதேச மதிப்பை பாதிக்கும் வகையிலான சதித்திட்டங்களும் இருக்கக்கூடும் என்ற சந்தேகம் இருப்பதாக கூறினார். இந்த விவகாரத்தில் முழுமையான விசாரணை நடத்தி உண்மைகள் வெளிச்சத்திற்கு வந்த பிறகே எந்த முடிவிற்கும் வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் இந்தியா வல்லரசு நாடாக உருவாகும் பாதையில் முன்னேறி வருவதாகவும், ராக்கெட் தயாரிப்பு, ஹைட்ரஜன் ரயில் மற்றும் மேக் இன் இந்தியா போன்ற துறைகளில் நாடு குறிப்பிடத்தக்க வளர்ச்சி கண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த வளர்ச்சியை பொறுக்க முடியாமல் வெளிநாட்டு சக்திகள் சதி திட்டங்களில் ஈடுபட வாய்ப்பிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். நேபாளம், வங்கதேசம், இலங்கை உள்ளிட்ட நாடுகள் போன்று இளைஞர்களை தவறாக வழிநடத்தும் முயற்சிகள் நடைபெறலாம் என்றும், அதுபோன்ற சதிகளை கண்டறிந்து தடுக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார். காவல்துறையினர் பல்வேறு மன அழுத்தங்களை எதிர்கொண்டு வருவதாகவும், சில காவலர்கள் தற்கொலை செய்து கொண்ட சம்பவங்களையும் சுட்டிக்காட்டியவர், அதற்காக நேரடியாக உள்துறை அமைச்சரின் பதவி விலகலை கோர முடியாது என்றார். போட்டித் தேர்வுகள் மாணவர்களின் திறமையை வெளிக்கொணரும் முக்கியமான செயல்முறையாகும் என்றும், அவற்றை அரசியலாக்குவது சரியல்ல என்றும் அவர் தெரிவித்தார். இந்தியாவில் தினமும் சுமார் 500 பேர் தற்கொலை செய்து கொள்வதாகவும், அதில் கணிசமானோர் மாணவர்கள் என்று குறிப்பிட்ட அவர், இந்த பிரச்சினைகளிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் தெரிவித்தார். போராட்டங்களின் போது காவல்துறையினரை தவறாக சித்தரிக்கும் வகையில் சமூக வலைதளங்களில் சில காணொலிகள் பரப்பப்படுவதாகவும், அவற்றை மக்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்றும் கூறினார். ஜல்லிக்கட்டு போராட்டத்தை எடுத்துக்காட்டாக குறிப்பிட்ட அவர், தலைமை இல்லாமலேயே அமைதியான முறைகள் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் பெரிய அளவிலான வன்முறை சம்பவங்கள் நடைபெறவில்லை என்றார். தற்போதைய போராட்டங்களும் சட்டத்தின் வரம்புக்குள் அமைதியான முறைகள் நடைபெற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி என்று அழைக்கப்படும் அமைப்பில் வெளிநாட்டினரின் ஆதிக்கம் இருப்பதாகவும், சில வெளிநாட்டு சக்திகளின் ஆதரவு கிடைக்கிறது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். அதேபோல மணிப்பூர் உள்ளிட்ட இடங்களிலும் 2 CIA முகவர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். நீட் அறிமுகமான பிறகு ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களை சார்ந்த மாணவர்களும் மருத்துவ கல்வி பெறும் வாய்ப்பு அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். நீட் அமலுக்கு வருவதற்கு முன்பு அதிக கட்டணம் செலுத்தக்கூடியவர்களுக்கே மருத்துவ படிப்பில் எளிதில் கிடைத்ததாகவும், தற்போது திறமை அடிப்படையில் மாணவர்கள் வாய்ப்பு பெற்று வருவதாகவும் தெரிவித்தார். 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளிலும் பொதுத் தேர்வுகள் நடத்தப்படுவதை சுட்டிக்காட்டிய அவர், தேர்வு நடத்தப்படுவது தவறல்ல, வினாத்தாள் கசிவு போன்ற குற்ற செயல்கள் நடந்தால் அவற்றை விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். நீட் விவகாரம் தொடர்பாக மத்திய அரசு தொடர்ந்து ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாகவும், போராட்டம் நடத்துவது ஜனநாயக உரிமை என்றாலும் அனுமதி வழங்கப்பட்ட இடங்களில் அமைதியான முறைகள் மட்டுமே போராட வேண்டும், காவல்துறையினரை தாக்குவதோ வன்முறைகள் ஈடுபடுவதோ இருக்க முடியாது என்றும் தெரிவித்தார். பாராளுமன்றம் உள்ளிட்ட முக்கிய இடங்களிலும் பாதுகாப்பு காரணங்களால் கட்டுப்பாடுகள் இருப்பதை நினைவூட்டிய அவர், வங்கதேசம் மற்றும் இலங்கையில் நடந்த சம்பவங்களை சுட்டிக்காட்டி, இந்தியாவிலும் இதுபோன்ற நிகழ்வுகளுக்கு பின்னால் சதித்திட்டங்கள் இருக்கலாம் என்றும் சந்தேகத்தை வெளிப்படுத்தினார். காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இந்தியாவின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் செயல்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். வெளிநாட்டு தூண்டுதல்களுக்கு இளைஞர்கள் ஆளாகாமல் எந்த விவகாரத்தையும் முழுமையாக ஆராய்ந்து செயல்பட வேண்டும் என்பதே தனது வேண்டுகோள் என்றும் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்தார். சமீபத்தில் ஜந்தர் மந்தரில் போராட்டம் வெடித்து இளைஞர்களை திசை திருப்பி, இது ஒரு நீட் கான ஒரு எதிர்ப்பான ஒரு போராட்டம். இதை பேப்பர் லீக் ஆன விஷயத்துக்காக நம்மளோட இந்தியாவோட இமேஜை குளோபலாக டேமேஜ் பண்ணுறதுக்காக இது ஒரு சதிங்கிறதுல நம்மளுக்கு சந்தேகம் இருக்குது.
இந்த ஒரு ஃபாரின் இன்ஃப்ளூயன்ஸில் நம்ம ஒரு நாடு வந்து இவ்வளோ வல்லரசா நம்ம ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் மோடிஜியோட கைடன்ஸில் நம்ம வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா இந்தியா உலகத்திலே தேர்டு ப்ரைவேட் ராக்கெட் வந்து நம்ம தான் அமைச்சிருக்கோம் ப்ரைவேட் கம்பெனி மூலிமா. அது போக ஹைட்ரஜன் ட்ரெயின் நம்ம தான் ஒன் ஆஃப் தி லீடிங் ஹைட்ரஜனில் வந்து ஒரு இனோவேஷனாக நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரெயின் விட்ருக்கோம். அதே மாதிரி ஒரு கோடியே 1,80,000 கோடிக்கு மேலே நம்ம இந்தியாவிலே மேக் இன் இந்தியாவில் வந்து நம்ம டிஃபென்ஸ் வந்து நிறையா பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மற்ற வெளிநாடுகளுக்கு வந்து நம்மளோட வளர்ச்சி வந்து ஒன்றும் இல்லை, ஒரு குடும்பத்தில் பக்கத்தில் ஒரு பக்கத்து வீடாக இருக்கட்டும், ஒரு பக்கத்து தொழிலாக இருக்கட்டும், ஒரு கடை போட்டிருக்கான், பக்கத்து கடை போட்டாலே வளர்ச்சி பிடிக்காமல் எவ்வளோ விஷயங்கள் பண்ணாங்க நமக்கு கண் முன்னாடியே தெரியும். அப்படி இருக்கும்போது நம்ம குளோபலாக இந்தியா வந்து இவ்வளோ ஒரு 4th லார்ஜஸ்ட் எக்கானமிலேருந்து இப்போ நம்ம 3rd லார்ஜஸ்ட் எக்கானமியாக போகிறதுனால இதில் வந்து வெளிநாட்டு சதியும் இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் டொனால்ட் ட்ரம்ப் அவர் பிரசிடென்ட் அவர்களையும் பார்த்தீங்கன்னா அவர் கேம்பெயின் பண்ணும்போது கூட சொல்லியிருப்பாரு, அவங்களுக்கு இருந்த முன்னாடி ஆட்சியில் இருந்த பிரசிடென்ட் பைடன் அவர்கள் வந்து அவங்க ஆட்சியில் வந்து $21 மில்லியன் வந்து நம்ம இந்தியனோட எலெக்ஷனுக்காக செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அவரே வச்சிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, இன்னொரு நாட்டோட எலெக்ஷனுக்கு அமெரிக்கா ஏன் இது தலையிடுது, இது இருக்கிற ஆளுங்கட்சியை வந்து மாற்றக்காக இது பயனிடுதாங்கிற மாதிரி சந்தேகம் வந்து திரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்களே வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இதில் மொத்தம் வந்து ஸோ இது வந்து சந்தேகம் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து இந்த மாதிரி சந்தேகங்கள் எழுப்பப்படுகிறது. ஸோ இதை வந்து நம்ம வந்து தீவிரமாக விசாரிச்சுட்டு தான் நம்ம வந்து ஒரு கன்க்ளூஷன் வரணுமே தவிர, இப்போ நம்ம நேபாள், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா மாதிரி நம்ம ஜென்சிஸோட குள்ளே இருக்க ஃபயரை வந்து இந்த மாதிரி தசை திருப்பறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம தசை திரும்பிடாமல் நம்ம இளைஞர்கள் வந்து நல்ல நம்மளுக்கு இருக்கிற ஃபயரும் நம்மளுக்கு இருக்கிற இந்த நாலேஜை நம்ம வந்து கரெக்டான விஷயம் எதாக இருந்தாலும் ஆய்வு செஞ்சு அதை தீவிரமாக நம்ம ரியாக்ட் பண்ணாமல் ஒரு விஷயத்துக்கு அது என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதுக்கு பின்னாடி என்னென்ன சதிகள்லாம் இருக்குங்கிறத யோசிச்சுட்டு தான் நம்ம ஒரு முடிவு எடுக்க முடியுமே தவிர நம்ம எடுத்தோம் கவுத்தோம் நம்ம பண்ணக்கூடாது. அதே மாதிரி இந்த போலீஸ் அவங்களுக்கு இருக்க ஸ்ட்ரெஸ் வந்து அவ்வளோ நிறைய ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு இருக்குது. அவங்களே வந்து நிறைய போலீஸே வந்து நிறைய சூசைட் பண்ணிக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக சமூகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து கோயம்புத்தூரில் சூசைட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஐஜி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து ஒரு 2 இயர்ஸ் பேக் திரும்பியும் தமிழ்நாட்டில் சூசைட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஐபிஎஸ் லெவல்லே வந்து அவங்க லெவலுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு அவங்களே நிறைய சூசைட் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்காக வந்து ஹோம் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க மினிஸ்டர் ரிசைன் பண்ணணும்னு சொல்ல முடியுமா? இது அதே மாதிரி இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்து யூபிஎஸ்சிலேருந்து ஆடிட்டிங்லேருந்து எல்லாத்துக்குமே இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்க. அதாவது படிச்சுட்டு போகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க திறமையை காட்டுறதுக்காக அவங்களோட டேலண்ட்டை காட்டுறதுக்காக அவங்க செய்கிற விஷயத்த இதை வந்து ஃபுல்லாக அரசியல் படுத்துறது வந்து சுத்தமாக நியாயம் இல்லை. அதே மாதிரி இன்னைக்கு வந்து இது என்ன சொல்ல வராங்க, சூசைட் 10 பேர் 20 பேர் பக்கம் இதில் இறந்துட்டாங்கன்னு சொல்ல வராங்க. டெய்லி இந்தியாவில் மட்டும் 500 பேர் வந்து சூசைடில் இறக்குறாங்க. அதில் வந்து 35% பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ். டெய்லி வந்து ஆல்மோஸ்ட் நீங்கள் 30% எடுத்துட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு 150 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெய்லி சூசைட் ரேஷியோவில் டெய்லி நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் போராடாத ஒரு இன்னைக்கு வந்திருக்கு அந்த கற்பாம்பூச்சிங்கிற ஒரு வெளிநாட்டிலேருந்து வந்த ஒரு மனிதன் அதுக்கெல்லாம் வந்து பண்ணாமல் இன்னைக்கு திடீர்னு வந்து இதுக்காக இவ்வளோ ஒரு தீவிரமாக போராட்டம் செய்கிறது வந்து உண்மையாகவே ஒரு சந்தேகத்துக்கு வழிவகுக்குது. அதே மாதிரி அவர் வந்து அந்த அபிஜித்துங்கிற ஆள் வந்து அந்த பிரசிடென்ட் வந்து ஒருத்தர் காலில் போய் அந்த போலீஸ் ஆஃபீஸர் காலில் போய் உழுகிறாப்புல, அந்த ஆஃபீஸர் வந்து வேணாப்பா ஏன் உழுகுறேன்னு சொல்லி அவர் பிடிச்சி தூக்கி விட்ற போறாப்புல, நீ அடிச்சிட்டியான்னு சொல்லி அந்த வீடியோ வந்து சமூக வலைத்தளத்தில் பரவிட்டு இருக்கு. அதே மாதிரி ஒரு ஆஃபீஸரை வந்து அந்த தலைவர் பேசிட்டு இருக்கும்போது அந்த பசங்க வந்து அந்த ஆஃபீஸரை போட்டு அடிக்கிறாங்க. அந்த ஆஃபீஸர் அடிக்கும் போது ஒரு சர்தார்ஜி ஆஃபீஸர் வந்து அதை தடுக்கிறதுக்காக தான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் அந்த ரியாக்ஷன் வருது. ஸோ இதெல்லாமே மறைக்கப்பட்டு இதை வந்து ஒரு பிம்மிச்சு அவங்கள வந்து போலீஸை வந்து இவ்வளோ தவறாக அவங்களுக்குலாம் வந்து போலீஸ்லாம் வந்து சண்டே இல்லாமல் ராவும் பகலுமா உழைக்கிறவங்க. அவங்களாம் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நைட்டு பகலுமா வந்து ஃபேமிலியை விட்டு குடும்பத்தை விட்டு வந்து உழைச்சிட்டு இருக்காங்க. இவங்களை வந்து நம்ம மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி அவங்களோட லைஃபோட அவங்களுக்குள்ள ஒரு லைஃப் இருக்குது. அவங்கள போய் வந்து இவ்வளோ நம்ம வந்து இப்படிலாம் நம்ம பண்ணோம்னா நம்மளோட இமேஜ் ஒரு இந்தியனா, நம்மளோட தேசப்பற்றுள்ள இந்தியனா நம்ம இமேஜ் வந்து குளோபலாக வந்து ஒரு தப்பான மெசேஜ் கொண்டு போகுது. ஸோ இதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். இந்த மாதிரி தவறான ஒரு நோக்கத்தில் எடுத்துகிட்டு போகிற விஷயத்த இளைஞர்கள் வந்து ஒரு விஷயத்த நீங்கள் ஒன்றுக்கு 10 வாட்டி ஆராய்ங்க, ரிசர்ச் பண்ணுங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி தான் சொன்னாங்க. வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் வந்து 2 ஃப்ளைட்டு போய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டரை இடிஞ்சு விழுந்துருச்சு, தரமட்டம் ஆயிடுச்சுன்னு சொல்லி மீடியா மூலியமாக பரப்புனாங்க. சின்ன வயசில் பார்க்கும்போது நமக்கு எல்லாமே அது உண்மை மாதிரி தெரிஞ்சுது. அதே ஏர் இந்தியா ஃப்ளைட் வந்து நம்ம இந்தியாவில் வந்து ஒரு ஹாஸ்டலில் போய் இடிச்சு விழுந்தது. அந்த ஹாஸ்டலில் 10 ரூம் தான் அடிபட்டுச்சே தவிர அந்த ஹாஸ்டல் ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகலை. அப்படி இருக்கும் போது அதில் இருக்கிற ஒரு பேசஞ்சர் கூட வெளில குதிச்சு தப்பிச்சிருக்காப்புல. அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாருமே நிறைய விஷயத்த வந்து நம்ம ஏதோ
கூட்டாம்போக்கில் நம்ம எதுவும் நம்பாமல் அதை ஒரு ஆராய்ச்சி பண்ணி ரிசர்ச் பண்ணி என்னங்கிறது அது பின்னோக்கம் என்னவா இருக்க முடியுங்கிறத ஆராய்ச்சி பண்ணி தான் பண்ணுவே தவிர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டைரெக்டாக ரியாக்ட் பண்ணுறதுல ஏன்னா நானே ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது நானும் படித்து முடிச்சுட்டு இருக்கும்போது ஜல்லிக்கட்டு போராட்டம் வந்தது. அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் நானே தனிப்பட்ட முறையில் நானே போராடினோம். மெரினா பீச்சில் போராடினோம், கோயம்புத்தூர்லையும் போராடினேன். போராடும் போதெல்லாம் வந்து இது வந்து ஒரு கட்சிக்கு பின்னாடியோ யாருமே இல்லை. அது வந்து தனியாக ஒரு ஆர்கனைசேஷன் நம்மளோட இனத்துக்காகவும் நம்மளோட மரபை பாதுகாக்கணும், நம்ம கலாச்சாரத்தை பாதுகாக்கணுங்கிறதுக்காக நடந்த ஒரு விஷயம். இது யாருமே தலைவர் இல்லாமல் அவ்வளோ ஆர்கனைஸ்டாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எந்த அசம்பாவிதம் இல்லாமல் அவ்வளோ சூப்பராக கிளியராக நடந்தது. ஆனால் இவ்வளோ ஒரு சின்ன ஒரு விஷயமா ஆரம்பிச்சு விட்டு இது வந்து ஒரு சின்ன ஒரு இடத்துல ஆரம்பிச்சு இது இவ்வளோ பெரிய விஷயமா வந்து இவ்வளோ அதோட ஜல்லிக்கட்டு கம்பேர் பண்ணும்போது இதோட பாப்புலேஷன் ஆஃப் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஆனால் இதில் நடக்கிற கான்சிக்வன்சஸ் வந்து ரொம்ப அதிகமான ஒரு பிம்பையை கிளப்பி இதை வந்து ஒரு பெரிய பிரச்சனை. அது உள்ளுக்குள்ள நிறைய பேர் ஊடுருவி அதே மாதிரி இந்த சர்தார்ஜிலாம் பார்த்தீங்கன்னா கத்தியில எடுத்து ஆளுக்குள்ள சுற்றிடுறாங்க. கடைசியில் இப்போ அவங்களே அந்த சர்தார்ஜி என்ன சொல்றாங்கன்னா அவங்களே வந்து இது வந்து இப்படி நடக்கல, இது வந்து இவங்களுக்குள்ளேயே ஒரு உள்ள பிரச்சனை இருக்குன்னு அவங்களே வந்து நிறைய இதுல மிஸ் இன்டர்பிரிட்டேஷன் இருக்கு. அதே மாதிரி சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா சப்ளை ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி அந்த ஜனதா பார்ட்டி, அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாரினர்ஸ், பாகிஸ்தானிஸ், பங்களாதேஷிஸ், இந்த மாதிரி நிறைய அமெரிக்கா, இப்போ அமெரிக்காலேருந்து அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா 2 சிஐஏ ஏஜென்ட்டை வந்து நம்ம இந்தியன் அரசு வந்து மணிப்பூர்லையும் இன்னொரு இடத்துலையும் இதே மாதிரி அரெஸ்ட் பண்ணி அவங்கள கூட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய தவறான விஷயங்கள் நடக்குது, நிறைய இன்டெலிஜென்ஸ் வேலை நடந்துட்டு இருக்கு. எதா இருந்தாலும் கரெக்டாக ஆராய்ஞ்சு அதுக்கு ஒரு தீர்வாக நீங்கள் பார்க்குறதா இது நல்ல ஒரு விஷயம். இதை நான் தாழ்மையாக மாணவர்களுக்கு வேண்டுகோள் வச்சுக்கிறது என்னன்னா, எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணாமல் அனலைஸ் பண்ணி நம்மள எஜுகேட்டட் அனலைஸ் பண்ணுங்க. அனலைஸ் பண்ணி அது என்ன சிச்சுவேஷனோ அதுக்காக கரெக்டாக கோரிக்கை வைங்க. அதுக்கு வந்து போலீஸை போய் அடிக்கிறதோ நம்ம வந்து இப்படி தேவையில்லாமல் நம்ம நாட்டோட இமேஜை போய் நம்ம குளோபல் மேப்பில் கிடைக்கிறதோ நம்மளோட நோக்கமாக இருக்கக்கூடாது. முதலமைச்சர் ரங்கசாமி இலாக்கா பட்டியல் தந்து 4 நாட்களாகியும் இன்னும் ஆளுநரிடமிருந்து ஒப்புதல் கிடைக்காதது புதுச்சேரி அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் தேர்தல் முடிவுகள் வெளியாகி 77 நாட்களுக்கு பிறகு, அமைச்சர்கள் பொறுப்பேற்று 67 நாட்களுக்கு பிறகு கடந்த 20ஆம் தேதி அமைச்சர்களின் துறைகள் அடங்கிய பட்டியலை ஆளுநர் கைலாசநாதனை சந்தித்து முதலமைச்சர் ரங்கசாமி அளித்தார். வழக்கமாக 1 மணி நேரத்தில் ஆளுநர் இதற்கு அனுமதி தந்து விடுவார். அதன் பிறகு அமைச்சர்களுக்கான இலாக்கா பட்டியல் வெளியாகிவிடும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் பாஜக கட்சிக்கு கடந்த முறை ஒதுக்கிய இலாக்காக்கள் இந்த முறை ஒதுக்கப்படவில்லை. இதனால் ஆளுநர் அனுமதி தருவதில் தாமதம் ஏற்படுவதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது. முதலமைச்சர் ரங்கசாமி இலாக்கா பட்டியல் தந்து 4 நாட்களாகியும் இன்னும் ஆளுநரிடமிருந்து ஒப்புதல் கிடைக்காதது புதுச்சேரி அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தாமதம் பற்றி தரப்பில் எந்த ஒரு விளக்கமும் அளிக்கப்படவில்லை. பாஜக கட்சியின் தரப்பும் இதை பற்றி வாய் திறக்க மறுக்கிறது. கேள்வி எழுப்பினாலும் இது பற்றி பேசுவதை தவிர்க்கின்றனர். முதலமைச்சர் ரங்கசாமியும் மௌனம் சாதிக்கிறார். புதுச்சேரியில் நீட் தேர்வு ரத்து செய்ய வலியுறுத்தி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் கடற்கரை சாலை முழுவதுமாக மூடப்பட்டது. நீட் தேர்வுக்கு எதிராக டெல்லியில் மாணவர்கள் நடத்தி வரும் போராட்டத்திற்கு ஆதரவாக புதுச்சேரியிலும் மாணவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் நேற்று மாலை புதுச்சேரி கடற்கரை சாலை, காந்தி திடல் மற்றும் அதே சாலையில் உள்ள அம்பேத்கர் மணிமண்டபத்தில் மாணவர்கள் திரண்டு போராட்டம் நடத்தப் போவதாக தகவல் பரவியது. இதனையடுத்து கடற்கரை சாலையை போலீசார் அடைத்து சீல் வைத்தனர். சுமார் 1.5 கிலோமீட்டர் முழுவதும் சீல் வைக்கப்பட்டது. இந்த சாலையில் காலை, மாலை, இரவு ஆகிய நேரங்களிலும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் கூட்டத்தால் நிரம்பி வழியும். கடற்கரை சாலையில் நடைபயணம் செல்வோர் அதிகம். இந்த சாலை சீல் வைக்கப்பட்டதால் மக்களின் நடமாட்டத்திற்கு முற்றிலும் தடை ஏற்பட்டது. கடற்கரை சாலையில் திரண்டிருந்த கூட்டத்தினரையும் போலீசார் வெளியேற்றினர். வார இறுதி விடுமுறை நாளையொட்டி புதுச்சேரிக்கு வந்த சுற்றுலா பயணிகள் கடற்கரை அழகை கண்டு ரசிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். புதுச்சேரி மாநிலம் கரசூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு செங்கழுநீர் அம்மன் ஆலய செடல் திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுவை மாநிலம் கரசூர் கிராமத்தில் எழுந்தருளி அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் ஆலயத்தில் 5ஆம் ஆண்டு செடல் திருவிழா கடந்த சில நாட்களுக்கு முன்பு கொடியேற்றத்துடன் தொடங்கி விமர்சையாக நடைபெற்று வந்த நிலையில் முக்கிய நிகழ்வாக நேற்று வெள்ளிக்கிழமை அன்று செடல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. செடல் திருவிழாவில் அருகிலுள்ள கிராமங்களை சார்ந்த திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு செடல் தரித்து அம்மனை வழிபட்டு சென்றனர். தொடர்ந்து இரவு 9 மணி அளவில் சுவாமி வீதி உலா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் அவர்கள் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்து ஊர் பொதுமக்களுடன் இணைந்து சுவாமி தரிசனம் செய்தார். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஊர் பொதுமக்கள் மற்றும்
கோவில் அறங்காவலர் குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். காரைக்காலில் ஆற்றங்கரை விநாயகர் என்னும் ஸ்ரீ சித்து விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். காரைக்கால் ஆற்றங்கரை விநாயகர் என்னும் அருள்மிகு ஸ்ரீ கைலாசநாதர் சுவாமி தேவஸ்தானத்துக்குட்பட்ட ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்தில் வருடந்தோறும் ஆடி மாதம் வெள்ளியன்று மகாலட்சுமி பூஜை என்னும் திருவிளக்கு பூஜை நடைபெறுவது வழக்கம். ஆடி 2வது வெள்ளியை முன்னிட்டு நேற்று 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு திருவிளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது. பூஜையில் கலந்து கொண்ட பெண்கள் குத்துவிளக்கை அம்மனாக பாவித்து சிவாச்சாரியர்கள் மந்திரம் முழங்க விளக்கிற்கு குங்குமம் கொண்டு அர்ச்சனை செய்து தீபாரதனை காட்டி அம்மனை வழிபட்டனர். ஆடி 2வது வெள்ளியை முன்னிட்டு நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் ஆலய நிர்வாக அதிகாரி உள்ளிட்ட திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கடனை அடைப்பதற்காக நகைகளை கொள்ளையடிக்கும் திட்டத்தில் நட்பாக பழகி வந்த பெண்மணியை கொடூரமாக குத்தி கொலை செய்த வழக்கில் இளைஞர் மற்றும் அவரது மனைவியை லாஸ்பேட்டை போலீசார் கைது செய்துள்ளனர். கருவாடிக்குப்பம் கெங்கையம்மன் கோவில் வீதியை சார்ந்த மணி என்பவரின் மனைவி ரமணி வயது 42 நேற்று முன்தினம் வீட்டில் ரத்த வெள்ளத்தில் உயிரிழந்த நிலையில் கிடந்தார். தகவல் அறிந்து சம்பவத்திற்கு சென்ற லாஸ்பேட்டை போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரணையை தொடங்கினர். விசாரணையில் ரமணியின் கழுத்து, முகம், தலை உள்ளிட்ட பகுதிகளில் கத்திரிக்கோளால் பலமுறை குத்தப்பட்டிருப்பதும் கழுத்தில் துணி சுற்றப்பட்டிருப்பதும் தெரிய வந்தது. மேலும் அவர் அணிந்திருந்த 6 சவரன் தாலி சங்கிலி மற்றும் கம்மல் மாயமாகி இருந்ததால் கொள்ளைக்காக கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தினர். சம்பவம் நடந்த பகுதியிலுள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்ததில் குடும்ப நண்பரான பிரவீன்குமார் வயது 24 சம்பவத்தன்று வீட்டிற்கு வந்ததும் தெரிய வந்தது. இதனையடுத்து அவரை பிடித்து விசாரித்ததில் கடனை அடைக்க நகைகளை கொள்ளையடிக்கும் நோக்கில் ரமணியை கொலை செய்ததை ஒப்புக்கொண்டார். போலீசார் விசாரணையில் ரமணிக்கு புடவை பரிசாக கொடுத்து நம்பிக்கையை ஏற்படுத்திய பிரவீன்குமார் பின்னர் அவரை தாக்கி கத்திரிக்கோளால் குத்தி கொலை செய்து அணிந்திருந்த நகைகளை பறித்து சென்றதும் தெரிய வந்தது. இந்த சம்பவத்திற்கு அவரது மனைவி ஈஸ்வரியும் வயது 21 உடந்தையாக இருந்ததும் விசாரணையில் உறுதியானது. இதனையடுத்து பிரவீன்குமார் மற்றும் ஈஸ்வரியை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து ரூபாய் 10 லட்சம் மதிப்புள்ள நகைகள், 2 செல்போன்கள், 1 மோட்டார் சைக்கிள் மற்றும் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட பொருட்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். கைது செய்யப்பட்ட தம்பதியின் 8 மாத ஆண் குழந்தை ஈஸ்வரியின் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. உருவையாற்றில் கறவை பசு மானிய திட்டம் குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மங்கலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உருவையாறு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தில் புதுச்சேரி அரசு கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடைத்துறை சார்பில் 50% மானியத்தில் கறவை பசுக்கள் வழங்கும் திட்டம் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் திட்டத்தின் தகுதிகள், விண்ணப்பிக்கும் முறை மற்றும் மானியம் பெறும் நடைமுறைகள் குறித்து விவசாயிகளுக்கு அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர். மேலும் தகுதியான பயனாளிகளுக்கு விண்ணப்ப படிவங்களும் வழங்கப்பட்டன. அப்போது ரூபாய் 50,000 மதிப்புள்ள கறவை பசுவிற்கு ரூபாய் 25,000 மானியம் வழங்கப்படும் என்றும் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் மூலமாக பால் உற்பத்தியை அதிகரிக்க விவசாயிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டது. கூட்டத்தில் பங்கேற்ற பால் உற்பத்தியாளர்கள் பால் கொள்முதல் விலையை உயர்த்தவும், பண மானியத்திற்கு பதிலாக மானிய விலைகள் கால்நடை தீவனம் வழங்கவும் அரசிடம் கோரிக்கை விடுத்தனர். தாவேகா ஆட்சியில் வேசிகாவிற்கு முக்கியத்துவம் தந்துவிடக்கூடாது என்றுதான் இப்பொழுதும் சிலர் இருக்கின்றனர் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் பிறந்தநாளையொட்டி உளுந்தூர்பேட்டையில் வருகின்ற ஆகஸ்ட் 17ஆம் தேதி தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடைபெறுகிறது. இதனையொட்டி கட்சியின் சிறப்பு செயற்குழு கூட்டம் புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய திருமாவளவன், நடந்து முடிந்த தேர்தலில் திமுக 60 பேருக்கு போட்டியிட வாய்ப்பு கொடுக்கவில்லை. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 3 பேருக்கு தான் போட்டியிட வாய்ப்பு அளிக்கவில்லை. அதை பெரிதாக்கி இந்த கட்சியை உடைக்க சிலர் முயற்சி செய்கின்றனர். அது பலிக்கவில்லை. மேலும் திமுக அதிக தொகுதிகள் வெற்றிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான் காரணம். இதற்கு ஆதாரம் இருக்கிறது. அதிமுகவிற்கு 47 இடங்கள் தான் கிடைத்தன. அந்த கட்சிக்கு சுமார் 20 இடங்கள் இழப்பு. நாம் தமிழர் கட்சிக்கு 8% 4% தான் வாக்கு கிடைத்தது. பாஜனதா 11.5% 2.5% குறைந்துவிட்டது. எல்லோருக்கும் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. அதையெல்லாம் யாரும் பேசவில்லை. தாவேகா ஆட்சியில் விசிகாவிற்கு முக்கியத்துவம் தந்துவிடக்கூடாது என்றுதான் இப்பொழுதும் சிலர் இருக்கின்றனர் என்றார். கூட்டத்தில் MP ரவிக்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன், புதுவை முதன்மை செயலர் அரிமா தமிழன் உட்பட பலரும் பேசினர்.
விசிக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரிகள் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் கிரீன் இன்ஜினியர்ஸ் அமைப்பு துவங்கப்பட்டது. மதகடிப்பட்டில் உள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரிகள் நிலையான நீடித்த வளர்ச்சி இலக்குகளை வலியுறுத்தும் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் கிரீன் இன்ஜினியர்ஸ் அமைப்பின் துவக்க விழா நடைபெற்றது. கல்வி குழும தலைவர் தனசேகரன், பொருளாளர் ராஜராஜன், துணை செயலாளர் வேலாயுதம், கல்லூரி இயக்குநர் மற்றும் முதல்வர் முனைவர் வெங்கடாச்சலபதி, ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத்துறை டீன் முனைவர் வேல்முருகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். டீன் முனைவர் அறிவழகர் வரவேற்றார். தலைமை விருந்தினராக பிருத்திவி க்ரூகேர் பிரைவேட் லிமிடெட் தலைமை நிர்வாக அதிகாரி மற்றும் இயக்குநர் முனைவர் குமார் பங்கேற்று சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, நிலையான வளர்ச்சி இலக்குகள் மற்றும் பசுமை பொறியியல்களின் அவசியம் குறித்து மாணவர்களிடம் உரையாற்றினர். மேலும் அமைப்பின் செயல்பாடுகள் மற்றும் மாணவர்களுக்கான வாய்ப்புகள் குறித்தும் விளக்கினர். விழாவில் பசுமை சூழல் பாதுகாப்பில் சிறப்பாக பங்காற்றிய பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. பல்வேறு துறை டீன்கள், துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். காரைக்காலில் பிரசித்தி பெற்ற புனித சந்தனமாதா பேராலயத்தின் ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. காரைக்கால் மாவட்டம் பிள்ளை திருவாசல் பகுதியில் அமைந்துள்ள நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற புனித சந்தனமாதா பேராலயத்தின் ஆண்டு திருவிழா 4 தினங்கள் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு திருவிழாவையொட்டி பங்கு தந்தை பீட்டர் பால்ராஜ், இணை பங்கு தந்தை சுவாமிநாதன் செல்வம் ஆகியோர் புனித சந்தனமாதா உருவம் வரைந்த கொடியினை மந்திரித்து கொடியேற்ற நிகழ்ச்சி துவங்கியது. கொடியினை ஏந்தி ஊர்வலமாக வந்த புனித கொடியேற்றம் நடைபெற்றது. இக்கொடியேற்ற நிகழ்ச்சியில் திரளான பங்கு மக்கள் கலந்து கொண்டு சந்தனமாதாவை வழிபட்டனர். திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான புனித சந்தனமாதா திருத்தேர் பவனி வருகின்ற 26ஆம் தேதி நடைபெறவுள்ளது. 27ஆம் தேதி கொடியிறக்கத்துடன் திருவிழா நிறைவு பெறுகிறது. சுயமரியாதை சுடர் எம்.இ. சண்முகம் பிறந்தநாளையொட்டி அவரது சிலைக்கு அமைச்சர் ராஜவேலு மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். சுயமரியாதை சுடர் எம்.இ. சண்முகத்தின் பிறந்தநாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி மரப்பாலம் புவன்கரை வீதி சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அமைச்சர் திரு ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார், ஐயப்பன் என்கின்ற மொட்டையப்பன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து அவரது குடும்பத்தினர் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். நெட்டப்பாக்கம் தொகுதியில் பாமக நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸ் மற்றும் சௌமியா அன்புமணி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களின் பிறந்தநாள் விழா இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதி கரியமாணிக்கம் பேருந்து நிறுத்தத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் ராமதாஸ் அவர்களின் 88வது பிறந்தநாள் விழா மற்றும் பசுமை தாயாக தலைவர் சௌமியா அன்புமணி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களின் பிறந்தநாள் விழா சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. விழாவில் கேக் வெட்டப்பட்டு பொதுமக்கள் அனைவருக்கும் இனிப்புகளும் வழங்கப்பட்டது. விழாவிற்கு நெட்டப்பாக்கம் பாமக தொகுதியின் தலைவர் காந்திதாஸ் மற்றும் செயலாளர் சௌரிநாதன் ஆகியோர் தலைமை தாங்கினர். மேலும் இந்த விழாவில் பொறுப்பாளர்கள், இளைஞரணி பொறுப்பாளர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். காரைக்காலில் தலத்தேரு ஸ்ரீ தங்கமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் அடுத்த தலத்தெருவில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு சிவகாம்பி அம்பாள் சமேத ஸ்ரீ சிவலோகநாத சுவாமி தேவஸ்தானத்துக்குட்பட்ட ஸ்ரீ தங்கமாரியம்மன் ஆலயத்தில் வருடந்தோறும் மகாலட்சுமி பூஜை என்னும் திருவிளக்கு பூஜை நடைபெறுவது வழக்கம். ஆடி மாதம் 2ஆம் வெள்ளிக்கிழமையான இன்று 200க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்ட திருவிளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது. மூலவர் ஸ்ரீ தங்கமாரியம்மன் சந்தனக்காப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பூஜையில் கலந்து கொண்ட பெண்கள் குத்துவிளக்கை அம்மனாக பாவித்து சிவாச்சாரியர்கள் மந்திரம் முழங்க விளக்கிற்கும் குங்குமம் கொண்டு அர்ச்சனை செய்து தீபாரதனை காட்டி தங்க மாரியம்மனை வழிபட்டனர். ஆடி 2வது வெள்ளி திருவிளக்கு பூஜையில் ஆலய நிர்வாக அதிகாரி உள்ளிட்ட திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கோடப்பாக்கம் ஸ்ரீ திரௌபதியம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். வெளியூர் கும்மின் கோடப்பாக்கத்தில் உள்ள அருள்மிகு மாரியம்மன் தேவஸ்தானம் ஸ்ரீ தர்மராசா உடனுரை ஸ்ரீ திரௌபதியம்மன் ஆலய பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய திருவிழாவான தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆடி 30ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்த விழாவில் தினமும் சுவாமி மின் அலங்காரத்தில் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விழாவின் முக்கிய நிகழ்வாக நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் விரதமிருந்த திரளான பக்தர்கள் தீங்கூட்டத்தில் இறங்கி தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். குடப்பாக்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து வருகை தந்த திரளான பக்தர்கள் அம்மனை தரிசித்து அருளாசி பெற்றனர்.
இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.